ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்தி ஒன்று வந்திருக்குங்க. விவசாய கடன் 8,950 கோடி ரூபாயை கடன் தள்ளுபடி செய்ய ஒரு அவசர அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி. தமிழ்நாடு அரசு ரூ 4200 கோடியும் வட்டி தொகை 128 கோடியும் தேசிய வேளாண் மற்றும் ஊரக வங்கி நபார்டுக்கு விடுவித்துள்ளதுங்க. ஸோ கடந்த 2024 மற்றும் 25 வரை இது நடைமுறையில் கொண்டு வந்துட்டாங்க. கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக இந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ தமிழக பாஜக தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையின் அடிப்படை தமிழ்நாடு அரசு 2025 மற்றும் 26 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் ரூபாய் 45,661 கோடிக்கு நிதி ஒதுக்கீடு சமர்ப்பித்தார். இதில் விவசாயிகள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற பாஜக ஆட்சியை கோரி விவசாயிகள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். ஆனால் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்வதற்கோ பயிர் கடனை தள்ளுபடி செய்வதற்கோ இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் தற்பொழுது வரை 10,341 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்துள்ளது. வரும் நிதியாண்டில் ரூபாய் 1,427 கோடி ரூபாய் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கு செஞ்சிருக்காங்க. ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லைங்க. தமிழக அரசின் தெளிவான விவசாய கொள்கையின் காரணமாக தமிழ்நாட்டின் சாகுபடி 151 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளதுங்க. திமுக கழக அரசு செயல்படுத்திய சட்ட திட்டங்களால் 348 லட்சமாக உயர்ந்திருக்காங்க. ஸோ மெட்ரிக் டன் அளவு உணவு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதுங்க. கடந்த 4 ஆண்டுகளில் 1.86 லட்சம் மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கி வந்தது நடைமுறையில் உள்ளதால் புதிய மின் இணைப்புகள் மறுக்கப்பட்டு வந்தன. ஆனால் தற்பொழுது மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு விவசாயிகளுக்கு பாசன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல விவசாயிகள் பயிர்க்கடன் அளவு கடந்த ஆண்டு 1.83 லட்சம் கோடியாக இருந்தது. நடப்பாண்டில் 3.5 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதுங்க. விவசாயிகளுக்கு கடன் வழங்குவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக உள்ளது. அதேபோல் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலையின் அடிப்படையில் நேரடி கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு நியாய விலை கிடைப்பதில் நெல் உற்பத்தி தமிழ்நாடு மகத்தான சாதனை செய்து வருகிறதுங்க. 30 லட்சம் விவசாயிகளுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. 4 ஆண்டுகளில் நெல் விவசாயிகளுக்கு ரூபாய் 1,452 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. அதே போல கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 210 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்குங்க. ஸோ ஒட்டுமொத்த விவசாயிகள் பயனடைகிற வகையில் உறுதியான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகிற வகையில் வேளாண் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வத்தையும் பாராட்டுகிறதாக செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்காருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்களில் இன்னும் அதிகபட்சம் இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த பட்டியல் எடுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க. நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடிக்கு உண்டான பட்டியல். ஏன்னா அடுத்த ஆண்டுல எலெக்ஷன் உண்டான தேர்தலுக்கான காலம் நெருங்கிடுச்சு. ஏன்னா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை நிறைவேற்றியே ஆகணும். ஸோ அந்த கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்படுவதனால அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா இனி உயர்த்துவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இனி நகைக்கடன் தள்ளுபடி அதிக அளவில் கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமே கிடையாது, பயிர்க்கடன் தள்ளுபடியை 99% விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பயிர்க்கடனுடைய அப்டேட்களை எப்போ வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். அடுத்த வாரத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு சில அப்டேட் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்தி ஒன்று வந்திருக்குங்க. விவசாய கடன் 8,950 கோடி ரூபாயை கடன் தள்ளுபடி செய்ய ஒரு அவசர அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி. தமிழ்நாடு அரசு ரூ 4,200 கோடியும் வட்டி தொகை 128 கோடியும் தேசிய வேளாண் மற்றும் ஊரக வங்கி நபார்டுக்கு விடுவித்துள்ளதுங்க. ஸோ கடந்த 2024 மற்றும் 25 வரை இது நடைமுறையில் கொண்டு வந்துட்டாங்க. கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக இந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ தமிழக பாஜக தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையின் அடிப்படி தமிழ்நாடு அரசு 2025 மற்றும் 26 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் ரூபாய் 45,661 கோடிக்கு நிதி ஒதுக்கீடு சமர்ப்பித்தார். இதில் விவசாயிகள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற பாஜக ஆட்சியை கோரி விவசாயிகள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். ஆனால் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்வதற்கோ பயிர் கடனை தள்ளுபடி செய்வதற்கோ இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் தற்பொழுது வரை 10,341 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்துள்ளது. வரும் நிதியாண்டில் ரூபாய் 1,427 கோடி ரூபாய் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கு செஞ்சிருக்காங்க. ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லைங்க. தமிழக அரசின் தெளிவான விவசாய கொள்கையின் காரணமாக தமிழ்நாட்டின் சாகுபடி 151 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளதுங்க. திமுக கழக அரசு செயல்படுத்திய சட்ட திட்டங்களால் 348 லட்சமாக உயர்ந்திருக்காங்க. ஸோ மெட்ரிக் டன் அளவு உணவு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதுங்க. கடந்த 4 ஆண்டுகளில் 1.86 லட்சம் மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கி வந்தது நடைமுறையில் உள்ளதால் புதிய மின் இணைப்புகள் மறுக்கப்பட்டு வந்தன. ஆனால் தற்பொழுது மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு விவசாயிகளுக்கு பாசன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல விவசாயிகள் பயிர்க்கடன் அளவு கடந்த ஆண்டு 1.83 லட்சம் கோடியாக இருந்தது. நடப்பாண்டில் 3.5 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதுங்க. விவசாயிகளுக்கு கடன் வழங்குவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக உள்ளது. அதே போல் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலையின் அடிப்படையில் நேரடி கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு நியாய விலை கிடைப்பதில் நெல் உற்பத்தி தமிழ்நாடு மகத்தான சாதனை செய்து வருகிறதுங்க. 30 லட்சம் விவசாயிகளுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. 4 ஆண்டுகளில் நெல் விவசாயிகளுக்கு ரூபாய் 1,452 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. அதே போல கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 210 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்குங்க. ஸோ ஒட்டுமொத்த விவசாயிகள் பயனடைகிற வகையில் உறுதியான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகிற வகையில் வேளாண் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களையும் வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வத்தையும் பாராட்டுகிறதாக செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்காருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்களில் இன்னும் அதிகபட்சம் இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த பட்டியல் எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடிக்கு உண்டான பட்டியல். ஏன்னா அடுத்த ஆண்டுல எலெக்ஷன் உண்டான தேர்தலுக்கான காலம் நெருங்கிடுச்சு. ஏன்னா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை நிறைவேற்றியே ஆகணும். ஸோ அந்த கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்படுவதனால அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா இனி உயர்த்துவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இனி நகைக்கடன் தள்ளுபடி அதிக அளவில் கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே கிடையாது, பயிர்க்கடன் தள்ளுபடியை 99% விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பயிர்க்கடனுடைய அப்டேட்களை எப்போ வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். அடுத்த வாரத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு சில அப்டேட் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.